இது நம்ம செடியில் காய்ச்ச பாவக்காய். இதை நம்ம எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பூண்டு தட்டி வச்சு தான் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காயை போட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு நல்லா மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான தண்ணி. பாவக்காய் சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய்க்காரங்க வாரத்தில் 2 நாளைக்கு சேர்த்துங்க. இது அப்படியே வேகட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இல்லை காய் வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் வெல்லம் போட்டுருங்க. இது சாதத்தில் பிடிச்சின்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுட சாதம் போட்டு இந்த பாவக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வெல்லம் நம்ம சேர்த்துக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.